தையிட்டு விகாரிகள் உள்ள வீதியை விடுவிக்கும் முயற்சிக்கு தடை கோரி நீதிமன்றம் சென்றுள்ள பலாலி போலீசார். இந்திர விழாவில் சுகாதார சீர்கேட்டுடன் உணவு விற்பனையில் ஈடுபட்டவர்களுக்கு பிடியாணை. தங்களின் தலைமையால் புதிய மாற்றங்கள் உருவாகட்டும். தமிழக முதல்வருக்கு கடற்தொழில் அமைச்சர் வாழ்த்து. கபில சந்திரசேனவின் பூதவுடலுக்கு மகிந்த அஞ்சலி. ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகவும் சம்மதம். நாளை முதல் சேவையை ஆரம்பிக்கும் யாழ்தேவி ரயில். முள்ளிவாய்க்கால் மண்ணில் தமிழர்கள் தோற்கவில்லை. நினைவு நாளை முன்னிட்டு வெளியான அறிக்கை. திரைசேரியில் திருடப்பட்ட நிதி அமெரிக்க வங்கியில் கண்டுபிடிப்பு. ஜேவிபி அரசு மறைமுகமாக நிறைவேற்றும் நாசகார செயல். வேலன் சுவாமிகள் குற்றச்சாட்டு. கபில சந்திரசேன மரணத்தில் திடுக்கிடும் திருப்பம். தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது விசாரணை. தமிழ்நாட்டு சட்டசபையில் மே 18 முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நாளாக நிறைவேற்றுமாறு தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு தமிழ் தேசிய பேரவையின் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை. வளமான ஈழத்தை அமைக்க விஜய் ஒத்துழைக்க வேண்டும். சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்து. திருச்சி கிழக்கில் இருந்து பதவி விலகினார் விஜய். தையிட்டியில் சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணிக்குள் கையகப்படுத்தப்பட்டுள்ள பிரதேச சபைக்கு சொந்தமான வேதியினை மீட்கும் நடவடிக்கையை பிரதேச சபை கைவிட வேண்டும் என பலாலி போலீசார் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். தனியார் காணிகள் பிரதேச சபைக்கு சொந்தமான வீதி என்பவற்றை அடாதாக கையகப்படுத்தி தையிட்டி பகுதியில் அனுமதிகள் எதுவுமின்றி விகாரை கட்டப்பட்டுள்ளது. குறித்த விகாரிக்காக கையகப்படுத்தியுள்ள காணிகளை விடுவிக்குமாறு காணி உரிமையாளர்கள் போராட்டங்களை நடாத்தி வரும் நிலையில் கடந்த 28ஆம் தேதி காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறி காணி அளவீட்டு பணிகள் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டது. அதன்போது காணி உரிமையாளர்கள் காணிகளை விடுவிக்கவே அளவீடு செய்கின்றோம் என்று எழுத்தில் உறுதிமொழி கேட்ட நிலையில் நீண்ட இழுபறிகளின் பின்னர் காணிகளை அளவீடு செய்யும் பணிகள் கைவிடப்பட்டன. அந்நிலையில் விகாரி பகுதிக்குள் அமைந்துள்ள வலிவடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான பவானி வீதியை அளவீடு செய்ய தவிசாளர் சம்மதம் தெரிவித்ததை அடுத்து வீதி அளவீடு செய்யப்பட்டது. அதனை அடுத்து குறித்த வீதியை மறைத்து அடைக்கப்பட்டுள்ள வேலியை நாளைய தினம் திங்கட்கிழமைக்கு முன்னர் அகற்ற வேண்டும் எனவும் தவறும் பட்சத்தில் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை பிரதேச சபை வேலியை அகற்றும். வேலியை அகற்றும் செலவினத்தை விகாராதிபதி பிரதேச சபைக்கு வழங்க வேண்டும் என்று தவிசாளர் கடிதம் மூலம் விகாராதிபதிக்கு அறிவித்துள்ளார். அதனை அடுத்து பிரதேச சபை விகாரை வேலியை அடாத்தாக அகற்ற முற்படுவதாக பலாலி போலீஸ் விகாராதிபதி முறைப்பாடு செய்திருந்தார். முறைப்பாட்டின் பிரகாரம் தவிசாளரை பலாலி போலீசார் அழைத்து வேலியை அகற்றினால் இனங்களுக்கிடையில் பிரச்சினைகள் ஏற்பட்டு நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும். எனவே வேலியை அகற்றும் பணிகளை கைவிட வேண்டும் என அச்சுறுத்தும் தொனியில் கூறியுள்ளனர். அதற்கு தவிசாளர் மறுப்பு தெரிவித்து பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை விகாராதிபதி அடாத்தாக கையகப்படுத்தி வைத்திருப்பதாகவும் வீதியை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் என உறுதியாக கூறியிருந்தார். அந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை வலிவடக்கு பிரதேச சபை வீதியை மீட்கும் பணியை கைவிட வேண்டும் என்றும் அதற்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவை வழங்க வேண்டும் என பலாலி போலீசார் மல்லாகம் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்தனர். குறித்த மனு மீதான விசாரணையின் போது ஒரு தலைப்பட்சமாக விசாரணை செய்ய முடியாது என கூறிய மன்று வலிவடக்கு தவிசாளரை நாளைய தினம் திங்கட்கிழமை மன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுத்துள்ளது. நாளைய தினம் நடைபெறும் வழக்கு விசாரணைகளில் தவிசாளர் முன்னிலையாக உள்ள நிலையில் வேலியை அகற்றுவது தொடர்பில் நீதிமன்றம் முக்கிய அறிவித்தலை விடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற இந்திர விழாவில் சுகாதார சீர்கேட்டுடன் உணவுப் பொருட்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய 6 உணவு விற்பனையாளர்களுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வல்வெட்டித்துறையில் கடந்த 1ஆம் தேதி இந்திர விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டிருந்தனர். அதன்போது சுகாதார சீர்கேடுகளுடன் உணவுகளை கையாண்டு விற்பனை செய்து ஐஸ்கிரீம் வாகனங்கள், காரம் சுண்டல் மற்றும் பானிபூரி விற்பனை நிலையங்கள் உள்ளடங்கலான 12 உணவு விற்பனையாளர்களுக்கு எதிராக சுகாதார பரிசோதகரினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. குறித்த 12 பேருக்கும் எதிராக பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த நிலையில் குறித்த வழக்கு கடந்த வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது 6 பேர் மன்றில் முன்னிலையாகி தம்மீதான குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவர்கள் 6 பேருக்கும் 1,30,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டது. மன்றில் முன்னிலையாகாத 6 பேருக்கும் எதிராக மன்றினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
திரைப்பட உலகில் மக்கள் மனங்களை வென்றது போல தமிழ்நாட்டை மேலும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வீர்கள் என்ற உறுதியான நம்பிக்கை தனக்கு உள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சராக இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்றுள்ள விஜய்க்கு கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ள வாழ்த்திலேயே அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த வாழ்த்தில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களின் பேராதரவு, நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்புகளை தாங்கிய நிலையில் தாங்கள் ஏற்றுள்ள இந்த உயரிய பொறுப்பு தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் என்று நம்புகின்றேன். இளைஞர்களின் எதிர்காலம், சமூக நீதி, கல்வி, பொருளாதார முன்னேற்றம் மற்றும் மனிதநேய அரசியல் ஆகியவற்றை முன்னிறுத்தும் தங்களின் பயணம் மக்கள் மனங்களில் பெரும் நம்பிக்கையை உருவாக்கியுள்ளது. திரைப்பட உலகில் மக்களின் மனங்களை வென்றது போல இனி மக்கள் ஆட்சியிலும் தங்களின் அர்ப்பணிப்பு, நேர்மை மற்றும் செயல்பாட்டின் மூலம் தமிழ்நாட்டை மேலும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வீர்கள் என்ற உறுதியான நம்பிக்கை உள்ளது. தமிழக மக்களின் வாழ்வாதார முன்னேற்றம், மீனவ சமூகங்களின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி, இளைஞர்களுக்கான புதிய வாய்ப்புகள், தமிழர் பண்பாடு மற்றும் மொழியின் மேம்பாடு ஆகிய துறைகளில் தங்களின் தலைமையால் புதிய மாற்றங்கள் உருவாகட்டும். இலங்கையும் தமிழ்நாடும் வரலாறு, மொழி, பண்பாடு மற்றும் உறவுகள் மூலம் நீண்டகால நெருக்கத்தை பகிர்ந்து வருகின்றன. அந்த உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தங்களின் தலைமையில் பல நல்ல முன்னேற்றங்களும் ஒத்துழைப்புகளும் உருவாகும் என்று எதிர்பார்க்கின்றேன். தங்களின் அரசியல் பயணம் தொடர்ந்து வெற்றிகரமாக அமையவும், மக்கள் சேவையில் வரலாற்று சாதனைகள் படைக்கவும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று உள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மறைவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். கொழும்பு 8 பொருளையில் உள்ள தனியார் மலர்ச்சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள அன்னாரது பூத உடலுக்கு இன்றைய தினம் சென்ற முன்னாள் ஜனாதிபதி மலர் வளையம் வைத்து இறுதி மரியாதை செலுத்தியதுடன் உயிரிழந்து சந்திரசேனவின் குடும்பத்தினரை சந்தித்து தனது ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து மலர்ச்சாலை வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து மஹிந்த ராஜபக்சே லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் அண்மையில் விடுக்கப்பட்டுள்ள அழைப்பாணை குறித்து கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், சட்ட ரீதியான அழைப்புகளை ஏற்று தாம் நிச்சயமாக ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக தெரிவித்தார். நாம் அங்கு சென்றுதானே ஆக வேண்டும் என குறிப்பிட்டு அவர், லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அழைப்பு ஏற்று அவர்கள் குறிப்பிட்டுள்ள தினத்தில் தாம் நேரில் ஆஜராக தயாராக இருப்பதாகவும் உறுதியாக தெரிவித்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் தலைமை நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்த வந்த இடத்திலேயே முன்னாள் ஜனாதிபதி இந்த முக்கிய அரசியல் அறிவிப்பை வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பிலிருந்து காங்கேசன்துறை வழியாக பயணிக்கும் யாழ்தேவி புகையிரதம் நாளைய தினம் முதல் மீண்டும் தனது சேவையை ஆரம்பிக்கும் என்று ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. திங்கள், புதன், வெள்ளி ஆகிய தினங்களில் கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன்துறை வரை யாழ்தேவி பயணிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் காங்கேசன்துறையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கான ரயில் சேவை இடம்பெறும். இந்த ரயிலானது குளிரூட்டப்பட்ட 4 முதலாம் வகுப்பு பெட்டிகளை கொண்டது. ரயில்வே திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் ஊடாக அல்லது ஆசன முன்பதிவு வசதி கொண்டு புகையிரத நிலையங்களுக்கு சென்று பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ள முடியும். முள்ளிவாய்க்கால் மண்ணில் ஈழத் தமிழர்களாகிய நாம் தோற்றுவிட்டோம் என எம்மீட் சிலர் கருதினாலும் சிங்கள பௌத்த பேரினவாத இலங்கை அரசு இன்று வரை அவ்வாறு நம்பவில்லை என்று தமிழ் சிவில் சமூக அமையம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது, தமிழ் மக்களாகிய நாம் எதிர்கொண்டு வருகின்ற தமிழ் இன அழிப்பை உணர முடியாதவர்களாக மாறி தம் மீதான தமிழ் இன அழிப்பு வரலாற்றையும் அதை நிகழ்த்தி வருபவர்கள் யார் என்பதையும் மறந்து எங்களது பாதுகாப்பரனாக நிற்கின்ற தமிழ் தேசிய உணர்வை ஈற்றில் கணிசமானவர்கள் இழந்து போகும்போது சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை நிபந்தனையற்று ஏற்று இலங்கையர்கள் என்ற ஆக்கிரமிப்பு அடையாளத்தினுள் கரைந்து அடையாளமற்றவர்களாக மாறும் அளவுக்கு நமது இனம் தரமிழக்கும் போதுதான் தமிழர்களின் இறுதி தோல்வி அல்லது சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் உண்மையான இறுதி வெற்றி என்பது தமக்கு கிடைக்கும் என்பதில் இலங்கை அரசு தெளிவாகவே உள்ளது. 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எங்களது தமிழ் தேசமும் சிங்கள தேசமும் தத்தமது இறமைகளை ஐரோப்பிய காலனித்துவ ஆட்சியாளர்களிடம் இழந்தனர். 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் வழங்கப்பட்டது என கூறப்பட்டாலும் அது எமது தமிழ் தேசத்திற்கு உண்மையான விடுதலையாக அமையவில்லை. ஆங்கிலேய அரசின் குறைபாடுள்ள காலனித்துவ நீக்கக் கொள்கையினால் எங்கள் தேசத்தின் சுயநிர்ணய உரிமை மறுக்கப்பட்டு தமிழ் மக்களின் இறைமை எமது சம்மதமின்றி அடாத்தாக சிங்கள பௌத்த பெரும்பான்மை அரச கட்டமைப்புக்குள் கைமாற்றப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.
உள்ளூர் இழுவைமடி கடற்தொழிலில் வடக்கு கடற்தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக வடமராட்சி வடக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் உபத்தலைவர் வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். அவர் நேற்று தனது இல்லத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். அதில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்ளூர் இழுவைமடி படகுகளின் கடற்தொழில் அதிகரித்துள்ளதனால் சிறு கடற்தொழிலாளர்களின் தொழில் பெரிதும் பாதிக்கப்படுகின்றது. சுமார் 40 வரை பயன்பாட்டில் இருந்த உள்ளூர் இழுவைமடி படகு தற்போது யாழ்ப்பாணத்தில் 600க்கும் அதிகமாகவே உள்ளது. இதனால் மீன் உற்பத்தி இடங்கள் அளிக்கப்படுவதனால் கடற்தொழில் தற்போது வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் உள்ளூர் கடற்தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். இதனை தடுப்பதற்கு மீன்பிடி அமைச்சரோ அல்லது கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை. மேலும் கடற்படை, போலீசார், சிறப்பு அதிரடிப்படை ஆகியோரது கடற்தொழிலாளர்களின் பிரச்சினையில் அக்கறை கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்தார். நிதி அமைச்சின் கணனி அமைப்பில் ஊடுருவி திரைசேரியில் திருடப்பட்டு 2.5 மில்லியன் அமெரிக்க டாலரில் ஒரு பகுதி அமெரிக்காவின் டெலாவேர் மாநிலத்தில் உள்ள ஒரு வங்கிக் கணக்கிற்கு சென்றிருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இடைவெளி வணிகங்களை பதிவு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள டெலாவேர் நிறுவனத்தின் பெயரில் அந்த கணக்கு இருந்து வந்ததாகவும், அதே மாநிலத்தில் உள்ள டிடி வங்கியின் ஒரு கிளையில் அது பராமரிக்கப்பட்டு வந்ததாகவும் இந்த விசாரணையில் ஈடுபட்டுள்ள அந்த அதிகாரி கூறியுள்ளார். 2.5 மில்லியன் அமெரிக்க டாலரில் எவ்வளவு தொகை அந்த கணக்குக்கு மாற்றப்பட்டது என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும், ஆனால் அது முழு தொகையும் அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். அந்த பணம் ஒன்றுக்கும் மேற்பட்ட கணக்குகளுக்கு சென்றுள்ளது என்றும் இலங்கை காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவு அமெரிக்காவின் சமஷ்டி புலனாய்வு பணியகத்தின் உதவியை கோரிய பின்னரே இந்த தகவல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. நிதி புலனாய்வு பிரிவுடன் இணைந்து இந்த விசாரணையில் ஈடுபட்டுள்ள இலங்கை குற்றப்புலனாய்வுத்துறை கிடைத்த தகவல்களை FBI மற்றும் ஆஸ்திரேலிய அதிகாரிகளுடன் பகிர்ந்து வருகின்றது. இலங்கையில் 2024க்கு முன்னர் ஆட்சி அமைத்த அரசாங்கங்கள் எவ்வாறு தமிழ் மக்களுக்கு பாதகமான நகர்வை முன்னெடுத்து வந்தது, அதையே தற்போதைய அரசாங்கமும் தொடர்கின்றது என பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமிகள் சுட்டிக்காட்டினார். ஒரு ஜனநாயக வழியை ஏற்படுத்தாது மக்களை அடக்கியாளும் நிலையையே தற்போதும் இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்றது. அதோடு தற்போது தமிழ் தேசிய கட்சிகளும் தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள சுயலாப அரசியல் போக்கை கடைபிடிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம மந்திரி கபில சந்திரசேன கழுத்தை நெரித்து கொல்லப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதன்படி காவல்துறை மா அதிபர் இதுகுறித்து விசாரணையை கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைத்துள்ளார். கொல்லுப்பிட்டிய பகுதியில் பிரபல கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வாவுக்கு சொந்தமான வீட்டில் சந்தேகத்திற்கிடமான முறையில் இறந்த நிலையில் அவர் கண்டெடுக்கப்பட்டார். இதுகுறித்து விசாரணைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வீட்டின் உரிமையாளரான அரவிந்த் டி சில்வா அவரது மனைவி மற்றும் அதன் ஊழியர்களிடம் விரிவாக விசாரித்து அவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த சில நாட்களில் கிடைக்கவிருக்கும் பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் மரண விசாரணை அதிகாரியின் அறிக்கை ஆகியவை இந்த மர்ம மரணத்தின் உண்மையான விவரங்களை வெளிப்படுத்தும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். உலக புகழ்பெற்ற ஏர்பஸ் ஒப்பந்தத்தில் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் லஞ்சம் வாங்கியதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டின் மத்தியில் இருந்து கபில சந்திரசேன நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தியது மற்றும் பொய்ப்பிடியாணைகளை வழங்கியது தொடர்பான பிடியாணைகளின் பேரில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவிருந்த அதே நாளில் இந்த மரணம் நிகழ்த்திருந்தது. இத்தகைய ஒரு முக்கியமான மற்றும் சட்ட ரீதியான சிக்கலான தருணத்தில் ஒரு மூத்த கிரிக்கெட் வீரர் தனது இல்லத்தில் மரணமடைந்திருப்பது சமூகத்தில் பெரும் விவாதத்தையும் சந்தேகத்தையும் எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசு ஈழத்தமிழ் மக்கள் மீது அரங்கேற்றிய தமிழின அழிப்பை சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்தி வரும் ஈழத்தமிழர்களுக்கு வலுச்சேர்ப்பதற்கு மே 18 முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நாளாக தமிழ்நாடு சட்டசபையின் ஆரம்ப அமர்வில் நிறைவேற்றுமாறு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சந்திரசேகர் ஜோசப் விஜய்க்கு தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டு முதலமைச்சர் சந்திரசேகர் ஜோசப் விஜய் ஈழ தமிழ் மக்களின் சார்பாக தமிழ் தேசிய பேரவையின் கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் பாரிய சாதனையை முதல் தடவையிலேயே நிலைநாட்டி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தாங்கள் பதவியேற்றுள்ளமையையிட்டு தமிழ் தேசிய பேரவையினராகிய நாம் மீளவும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டின் ஆட்சியை பொறுப்பேற்று நிற்கும் தங்களுக்குள்ள பாரிய பணிச்சுமைகளுக்கு மத்தியில் எமது கீழ்வரும் கோரிக்கைகளையும் கவனத்திற்கொள்கின்றோம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. வளம் மிக்க தமிழகம் மாத்திரமில்லாமல் வளமான ஈழத்தை அமைப்பதற்கும் விஜய் ஒத்துழைக்க வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார்.
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். ஏற்கனவே நான் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னுடைய தலைவர் என்ற அடிப்படையில் அவருக்கு ஒரு வாழ்த்து செய்தியை நாங்கள் ஏற்கனவே அனுப்பியிருக்கின்றோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தனது வாழ்த்துக்களை இந்த ஊடகத்தினூடாக நாங்கள் முக்கியமாக அவர் இன்று காலை முதலமைச்சர் என்ற பதவியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே எங்களுக்கு ஈழத்தமிழ் மக்கள் சார்பாக முதலாவதாக நாங்கள் எங்களது ஒரு முழுமையான வாழ்த்துக்களையும் அவர் அடுத்த 5 வருஷங்களுக்கு தமிழகம் இன்று இருக்கக்கூடிய நிலையிலிருந்து பலபடி முன்னேற்றகரமான நிலைக்கு தமிழகத்தை கொண்டு செல்வதற்கு நாங்கள் நம்புகின்றோம். அவர் கடுமையாக அதற்கான வேலைகளை செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். என்று சொன்னால் அவர் அரசியல் ரீதியாக பார்க்கிற பொழுது அவர் முதன்முறையாக அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்ற அடிப்படையில் தமிழகம் இந்தியாவில் ஏறத்தாழ பல்வேறுபட்ட துறைகளில் ஒரு முதன்மையான ஸ்தானத்தை கொண்டிருக்கிறது. ஆகவே அடுத்த கட்டத்தை நோக்கி இன்னும் அதற்கு மேலதிகமாக அடுத்த கட்டத்தை நோக்கி தமிழகத்தை வழிநடத்துவது என்பது ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக நாங்கள் கருதுகின்றோம். தமிழகம் அப்படி முன்னேறுகிற பொழுது அருகில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு அது நிறைய வாய்ப்புகளை உருவாக்கும். அது கல்வியிலும் சரி, ஈழத்தினுடைய பொருளாதார அபிவிருத்தியிலும் சரி, அது பல்வேறுபட்ட தாக்கங்கள் கலாச்சாரம் பண்பாடுகளிலும் சரி, அது பல தாக்கங்களை உருவாக்கும். ஆகவே அந்த வகையில் திரு யோசப் விஜய் அவர்கள் நிச்சயமாக நான் நம்புகின்றேன். அவர் ஏற்கனவே ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்த ஒருவர். ஆகவே அந்த வகையில் ஈழத்தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை முழுமையாக புரிந்து கொண்டு அவர்களும் அதாவது இரண்டு பக்கத்து இருக்கக்கூடிய 2 நாட்டிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பொதுவாக எல்லா விஷயத்திலும் அவர்கள் ஒன்றுபட்டு கைகோர்த்தி செல்லக்கூடிய அளவுக்கு உருவாகமாக இருந்தால் நிச்சயமாக உலகத்தில் தமிழ் மக்களினுடைய அந்த என்னென்னு சொல்றது குரல் ஓங்கி ஒலிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆகவே அவற்றை புரிந்து கொண்டு தமிழகம் முன்னேறும் என்பது மாத்திரமல்ல, தமிழகம் 8 கோடி மக்களை கொண்ட ஒரு பெரிய பொருளாதாரத்தை கொண்ட இந்தியாவிலேயே பலமான ஒரு மாநிலமாக இருக்கிறது. ஆகவே அந்த மாநிலம் ஈழத்தமிழ் மக்களுக்கு கை கொடுப்பதனூடாக ஈழத்தமிழ் மக்களும் அவர்களுடன் இணைந்து பயணிக்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் நான் நம்புகின்றேன் திரு விஜய் அவர்கள் அவர் முதல் முறையாக அவர் ஒரு முதலமைச்சராக வந்தாலும் கூட இளைஞர்கள் யுவதிகள் போன்ற ஒரு பெருமளவு மக்களுடனான கவனத்தை தன் பக்கம் திருப்பி இருக்கிறார். ஒரு ஈர்ப்பை தன் பக்கம் வைத்திருக்கிறார். நிச்சயமாக ஒரு 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 பொருளாதார ரீதியாக வளமிக்க தமிழகம் மாத்திரமல்ல, பொருளாதார ரீதியாக ஒரு வளமிக்க ஈழத்தை முன்னெடுத்து செல்வதற்கும் அவர் ஒத்துழைக்க வேண்டும். அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் இந்திய தமிழ் மக்கள், தமிழக தமிழ் மக்கள், இந்திய அரசாங்கத்தினுடைய உதவி ஒத்தாசைகளை பெற்றுக் கொடுக்க அவர் முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களை பொறுத்தவரையில் ஈழத்தமிழ் மக்கள் எல்லோருமே அவர் முதலமைச்சரான தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்ததற்கு மீண்டும் நாங்கள் அவருக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இது தொடர்பாக எப்படி பார்க்கிறீர்கள்? இதேவேளை மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் இடையிலான முரண்பாடு எப்படி இருக்க போகிறது? முதலாவது இந்த விஷயங்களை பற்றி பேச வேண்டியது டெல்லியும் கொழும்பும். இந்த விஷயங்கள் 2 நாடுகள் சம்பந்தமான விஷயம். கச்சதீவு என்பது திருமதி இந்திரா காந்தி அவர்களது காலத்தில் திருமதி பண்டாரநாயக் அவர்களுடன் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு முடிவு. இதுவரையும் பல பேர் கச்சதீவை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதற்காக கச்சதீவு பற்றி உடனடியாக ஒரு முடிவு ஏற்படும் என்று சொன்ன விடயம் அல்ல. கச்சதீவு மீண்டும் தமிழகத்தின் வசம் பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நீண்ட காலமாக அவர்கள் மத்தியில் இருக்கிறது. அது முக்கியமாக மீனவர்களுடைய பிரச்சனை அதற்கு ஒரு முக்கிய காரணியாகவும் இருக்கின்றது. ஆகவே இந்த மீனவர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்ற பட்சத்தில் கச்சதீவு பிரச்சனை என்பது காணாமல் போன ஒரு பிரச்சனையாகவும் போய்விடலாம். ஆகவே இதில் முக்கியமான பிரச்சனை மீனவர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பது. அதற்கு தமிழகத்து மீனவர்களையும் ஈழத்து மீனவர்களையும் கோர்த்து விடுவது என்பதல்ல, அவர்களுக்கிடையில் முரண்பாடுகளை வளர்ப்பது என்பதல்ல, அவர்களுக்குள் முரண்பாடுகளை உருவாக்கிவிட்டு இனியொரு குளிர் காய்வது என்பதும் அல்ல. மாறாக அந்த மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதனை எவ்வாறு தீர்க்கலாம் என்பதற்கு இதில் நிபுணத்துவம் வாய்ந்த பல பேர் அங்கும் இருக்கிறார்கள், இங்கும் இருக்கிறார்கள். ஆகவே அதற்கான ஒரு ஆணித்தளமான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதனை ஈழத்து மீனவர்களும் வேண்டி நிற்கிறார்கள். அப்படி அது நடக்கின்ற பொழுது நிச்சயமாக
நாங்கள் பேசுகிற அல்லது அவர்கள் பேசுகிற கச்சதீவு பிரச்சனைகள் எல்லாம் சில சமயம் காணாமல் போன பிரச்சனைகள் ஆகிவிடலாம். ஆகவே தமிழ் ஈழத்தமிழ் மக்களது அந்த கடற்பிரச்சனை அல்லது மீனவர்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு முடிவு காணப்பட வேண்டும். அதில் திரு விஜய் அவர்கள் இந்திய மத்திய அரசாங்கத்துடன் பேசி அது தொடர்பான ஒரு காத்திரமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மாநகர சபை தொடர்பாக ஆளுநர் நியமித்த ஒரு நீதிபதியினுடைய விசாரணை அறிக்கை வந்திருக்கிறது. அதில் சில முறைகேடுகள் இடம்பெற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கட்சி சார்ந்து நாங்கள் இப்பொழுது அவர்களுக்கு நாங்கள் ஒரு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றோம் அல்லது அனுப்புவதற்கு இருக்கிறோம். முக்கியமாக உங்களுக்கு வவுனியா மாநகர சபை தொடர்பாக நீங்கள் கூறிய அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அதற்கான விளக்கங்களை கேட்டு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறோம். ஆகவே அந்த கடிதங்களை கிடைத்தவுடன் அது தொடர்பான கட்சி சார்பான ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். எதிர்வரும் நாட்களில் நாடு முழுவதும் மழை வீழ்ச்சி கணிசமாக அதிகரிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது நாட்டை சூழவுள்ள வளிமண்டலவிய தளம்பல் நிலை நாளைய தினம் அளவில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வளர்ச்சியடையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக தற்போது நிலவும் மழைக்கால வானிலை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் வானிலை மாற்றங்கள் தென்மேற்கு பருவமழைக்கு முந்தைய காலப்பகுதியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் மே மாதம் 20ஆம் தேதி அளவில் நாட்டில் பருவமழை நிலைமை முழுமையாக உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியில் இருந்து தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் பதவி விலகினார். விஜயின் பதவி விலகல் கடிதத்தை சட்டப்பேரவை செயலாளரிடம் அமைச்சர்களான செங்கோட்டையன் மற்றும் வெங்கட்ரமணன் ஆகியோர் வழங்கியுள்ளனர். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக இன்றைய தினம் காலை ஆளுநர் முன்னிலையில் விஜய் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருந்தார். கடந்த தேர்தலின் போது தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளில் ஒரு தொகுதியிலிருந்து பதவி விலக வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு ஏற்பட்டிருந்தது. இதன்படி திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியில் இருந்து விஜய் விலகியுள்ளதாக தற்போது தகவல்கள் கிடைக்கின்றன.